அன்போடு காதலன் வீட்டிற்கு சென்ற காதலி உயிரை மாய்த்து கொண்டதாக வந்த அதிர்ச்சி தகவல். நம்பி வந்த பொண்ண அடிச்சு கொண்டு இருக்காங்க என சந்தேக புகார். சென்னையில் பட்டதாரி பெண் மரணத்தில் அடுத்தடுத்து எழும் சந்தேகங்கள். சென்னை தேனாம்பேட்டை பகுதியை சேர்ந்த ஜெகன் என்பவரது மகள் ஸ்ரீஷா அரும்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் பட்ட படிப்பை முடித்து தனியார் மொபைல் விற்பனை கடை ஒன்றில் பணிபுரிந்து வந்திருக்கிறார். இளைஞர் மணிகண்டன் கார்மெண்ட்ஸ் தொழில் செய்து வரும் மணிகண்டன் நண்பர்கள் மூலமாக ஸ்ரீஷாவை சந்தித்து நாளடைவில் அவர்களது நட்பு காதலாக மாறி இவ்விவகாரம் இரு வீட்டினருக்கும் தெரிய வர கடந்த 1.5 வருடமாக காதலித்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் கடந்த 27ஆம் தேதி மணிகண்டனுக்கு உடல்நிலை சரியில்லை என கூறிக்கொண்டு தங்களது மகள் ஸ்ரீஷா மணிகண்டன் வீட்டிற்கு சென்றார் என்றும் வழக்கம் போல மணிகண்டனை பார்த்துவிட்டு மகள் வீட்டிற்கு திரும்பி விடுவாள் என்று காத்திருந்த நிலையில் ஸ்ரீஷா உயிரிழந்து விட்டார் என மணிகண்டனின் தாயார் அதிர்ச்சி தகவலை தெரிவித்தாராம். தகவல் அறிந்த ராமாபுரம் காவல்துறையினர் மணிகண்டன் வீட்டிற்கு சென்று விபரீதமான முறையில் உயிரிழந்து கிடந்த ஸ்ரீஷாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக KK நகர் ESI மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஏற்கனவே மணிகண்டன் தங்களது மகளை தாக்கியிருக்கிறார் என்றும் அவரது உடலிலும் காயங்கள் இருப்பதால் அவரை கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடுகிறார்கள், தங்களது மகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்கள் முயன்றிருக்கிறார்கள் என தெரிவித்திருக்கும் நிலையில் தலைமறைவாகி இருந்த மணிகண்டனை பிடித்து விசாரணையில் சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ஸ்ரீஷா மற்றும் மணிகண்டன் இருவரும் பார்ட்டிக்கு ஒன்றாக சென்று வந்ததாகவும் அதன் பின் ராமாபுரத்தில் உள்ள மணிகண்டன் வீட்டிற்கு வந்தவுடன் ஸ்ரீஷா மற்றும் மணிகண்டனுக்கு இடையே தகராறு ஏற்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காதலர்கள் இடையே நடந்த பிரச்சனை காரணமாக ஸ்ரீஷா விபரீத முடிவு எடுத்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் தொடர்ந்து ராமாபுரம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.